மத்திய கிழக்கில் நடந்து வரும் போர் காரணமாக தீப்பெட்டி தொழிலுக்கு தேவையான மெழுகு தட்டுப்பாடு ஏற்பட்டு 5 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கழுகுமலை, எட்டயபுரம், கடலையூர், தென்காசி மாவட்டம் திருவேங்கடம், குருவிகுளம், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், சிவகாசி, தாயில்பட்டி, 7000 பண்ணை, திருத்தங்கல், ஸ்ரீவில்லிபுத்தூர், வேலூர் மாவட்டம் குடியாத்தம், தருமபுரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் ஆகிய இடங்களில் 400 இயந்திர தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இதில் 90% பெண் தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர். நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 5 லட்சம் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பெற்று வருகின்றனர். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் தீப்பெட்டி தொழிலுக்கு மிகவும் முக்கிய மூலப்பொருளான மெழுகு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் விலையும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தீப்பெட்டி தொழிலுக்கு தேவையான மெழுகு ஈரானில் இருந்துதான் இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது. போர் காரணமாக கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ளதால் மெழுகு வருவது நிறுத்தப்பட்டுள்ளது. கையிருப்பில் உள்ள மெழுகுகளை உள்நாட்டு வியாபாரிகள் விற்பனை செய்து வருகின்றனர். போருக்கு முன்பு 1 கிலோ மெழுகு 80 ரூபாயில் இருந்த நிலையில் தற்போது 130 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது. அது மட்டும் இன்றி தீப்பெட்டி பண்டல்களுக்கு தேவைப்படும் பிபி கவர், செலோடேப் தயாரிக்க பயன்படும் வெர்ஜின் பெட்ரோலிய பொருளும் ஈரானில் இருந்துதான் வருகிறது. அதுவும் தடைப்பட்டுள்ளதால் அதன் விலையும் உயர்ந்துள்ளது. போருக்கு முன்பு 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனையானது தற்போது ரூபாய் 180க்கு விற்பனையாகி வருகிறது. போர் இன்னும் தொடர்ந்தால் மெழுகு கிடைக்காமல் போகும் நிலை ஏற்படுவது மட்டும் இன்றி தீப்பெட்டி தொழில் முடங்கும் அபாயமும் ஏற்படுமாம். இது குறித்து தீப்பெட்டி உற்பத்தியாளர் ராஜு, போர் காரணமாக வெளிநாடுகளுக்கு தீப்பெட்டி பண்டல் ஏற்றுமதி செய்வதும் முடங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கவலையுடன் தெரிவித்துள்ளார். இந்த மெழுகானது எங்களுடைய தீப்பெட்டி உற்பத்திக்கு மிக முக்கியமான ஒரு ரா மெட்டீரியலாக இருக்கிறது. இது இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நடப்பதால் ஈரானிலிருந்து மெழுகுகள் துப்புரவாக வரப்பெறவில்லை. இதனால் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற விற்பனையாளர்கள் தங்களுடைய ஸ்டாக்குகளை கூடுன விலைக்கு விற்கிறார்கள். முன்னாடி இந்த போருக்கு முன்னாடி கிலோ 80 ரூபா இருந்தது. ஆனால் இப்போ 130 ரூபா சொல்கிறாங்க. 130 ரூபா கொடுத்தாலும் மெழுகு கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு தட்டுப்பாடு இருக்கிறது. இதே போல் இந்த தீப்பெட்டி உற்பத்திக்கு தேவையான செலோடேப்பு, பிபி பைகள் இவை அனைத்தும் இந்த ரா மெட்டீரியல், வெர்ஜின் ரா மெட்டீரியல் இருந்து தான் வருகிறது. இந்த வெர்ஜின் ரா மெட்டீரியலும் ஈரான் நாட்டிலிருந்து தான் சப்ளை செய்கின்றார்கள். இந்த போர்னால் கப்பல்கள் முற்றிலும் வராத காரணத்தினால் இங்கு இருக்கும் வியாபாரிகள் தங்களுடைய பொருளினை 1 கிலோ வெர்ஜின் 130 ரூபா இருந்த வெர்ஜினை 180 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதனால் எங்களுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட் கூடுது. இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட்டை நாங்கள் பையர்கிட்ட கொடுத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே இந்த போர் விரைவில் முடிவடையாத பட்சத்தில் எங்களுடைய தீப்பெட்டி தொழில் முற்றிலும் தடைபடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே தமிழக அரசும் மத்திய அரசும் இந்த தடைக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்தினை நீங்கள் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே பிளாஸ்டிக் லைட்டர்களால் தீப்பெட்டி தொழில் அழிந்து கொண்டிருக்கும் நிலையில் போர் காரணமாக தீப்பெட்டி தொழில் முற்றிலுமாக முடங்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவது மட்டும் இன்றி 5 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கவலையை ஏற்படுத்தியுள்ளது.